இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பார்பிக்யூல சாப்பிட்றது, நைட் டின்னர், மிட் நைட் பிரியாணி இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ நான் இந்த மாரி இடத்துக்கு பாப்பாவை மேக்ஸிமம் கூட்டு போகிறதுக்கு விரும்ப மாட்டேன். அதனால் ஊருக்கு போயிருந்தப்ப, இந்த ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ அங்கே வந்து போயிருந்தோம். நான் வந்து ஒரு பிரியாணி வெறியை. ஸோ எனக்கு எப்போதுமே நான் ஸ்டார்ட்டர்ஸ் நிறைய சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா, ஐயோ பிரியாணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆள். சரி இந்த டைம் புதுசாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டர்ஸ் தான் மெயினாக வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு அங்கே சாப்பிட்ட ஒரு ஃபீலே இல்லை. மறுநாளே வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி டெம்ட் ஆகிடுச்சு. நாங்கள் போனதும் மேக்ஸிமம் நைட் ஸ்லாட் வந்து புக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் 12:30 ஸ்லாட் தான் வந்து போட்டிருந்தோம். நைட் வந்து டின்னர் வந்து சாப்பிடல. சரி ஒரு டைம் ஹெவியாக சாப்பிட்டோம்னா நம்ம வந்து நைட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சுட சுட மட்டன் பிரியாணி சாப்பிட்டு செஞ்சுட்டு நான் வந்து ஷூட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். முடிய நம்ம மதிக்கலைன்னாலும் என்னமோ தெரியல, அது நம்மளை மதிக்காமல் விட்டு விட்டு போயிடுது. இப்போ ஹேர் ஃபாலிங் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹேர் கேர் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 2 டேஸில் வந்து ஷூட் பண்ணது தான். நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மல்டி குக்கர் எலக்ட்ரிக் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எப்போதுமே நம்ம எலக்ட்ரிக் குக்கர்னால் ஒரு கிரே கலர், பிளாக், ஒயிட் இந்த மாதிரி வாங்குவோம்ல. இப்போ அகாராவில் ஒரு நல்ல வைப்ரண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எலக்ட்ரிக் குக்கர்ஸ் வந்து ஹைட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் இது வந்து வித்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நம்ம வதக்கிறப்ப நம்ம போடுற ஆனியனாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக வந்து வதங்கிடுது. ஏன்னா ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரே இடத்துலேயே அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் இல்லாமல் அடுத்தடுத்த இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக டைமுமே ரொம்ப சேவ் ஆகுது. இதில் வந்து அட்ஜஸ்டபிள் நாப்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி மெக்கானிசமில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பெரிய செட்டிங்கு, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஆன் ஆஃப் மட்டும் இருக்கும். உங்களுக்கு அந்த ஹீட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்டாச்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேச்சுலா ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு மெஷரிங் கப்பு ப்ளஸ் லிட்டு, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணாக்க நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் இல்லையா, இந்த ஷார்ட்ஸுக்கு மேலே, அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா வியூ ப்ராடக்ட் வந்து தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கீ ரைஸ், கோகோனட் மில்க் வச்சுட்டு செய்கிற கீ ரைஸு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் குக்கரில் எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அதை விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து ஷூட் பண்ண வீடியோ. ஆக்சுவலாக இதை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு லாங் வீடியோ கம்ப்ளீட்டாக இந்த அகாரோ மல்டி குக்கர், எலக்ட்ரிக் மல்டி குக்கர் எப்படி இருக்குங்கிற ஒரு லாங் வீடியோ வந்து நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுவேன். அப்போ வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன். ரிலேட்டட் வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பை.